ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாக் ட்ரேட். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் நிஃப்டி வந்து எப்படி ட்ரேட் பண்ணலான்ட்டு. 16th ஆஃப் மார்ச் இன்னும் 10 நிமிஷத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஆனா நான் சொல்றத வச்சு நீங்க ட்ரேட் எப்பவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் மார்க்கெட்ட வந்து வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகுதுன்ட்டு. நான் ஒரு அனாலிசிஸ் மட்டும் தான் போடுறேன். அத வச்சு நீங்க ட்ரேட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நான் இப்ப சொல்றது வந்து நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல வந்து அந்த கேண்டில பார்த்தோனே இந்த மாறிடும். புல்லிஷோ இல்ல வந்து இன்வெர்டட் ஹேமரோ வந்தா நான் புல்லிஷோ, பியரிஷாவோ மாறிடுவேன் நானு. ஸோ லெவல்ஸ் குடுக்கறத வச்சு நீங்க மார்க்கெட்ட ஜஸ்ட் வந்து வாட்ச் பண்ணுங்க, கத்துக்கோங்க. ஆனா வந்து நான் சொல்றத வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ இப்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே 17,300 கீழ போச்சுன்னா, அதுக்கப்புறம் சப்போர்ட் வந்து இங்க வந்து எடுக்கும்னு சொன்னேன் நானு. அதே மாரி எடுத்திருக்கு. இதுக்கும் கீழ போச்சுன்னா, இது வந்து சப்போர்ட் வந்து 16,700 வரைக்கும் போகும். ஆனா, இன்னைக்கு வந்து அ மார்க்கெட் வந்து எங்க நேத்து வந்து மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 16,972. இது வந்து புட் சைட்ல எப்ப போகும்ன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, 16,899. அதுக்கு கீழ போய் க்ளோஸ் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இங்க வந்து எடுக்கலாம். சரிங்களா? 753. அப்படி இல்ல, இது வந்து புல்லிஷோ இல்ல ஒரு ஹேமரோ வந்துச்சுன்னா, அது வந்து அப்புறம் புல்லிஷ் சைட்ல ட்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, மேல போச்சுன்னா 17,199ன்றது நெக்ஸ்ட் லெவல் புல்லிஷா இருந்துச்சுன்னா. ஸோ கன்டினியூஸா இது வந்து டவுன் ட்ரெண்ட் தான் போயிட்டுருக்கு. ஆ லோவர் ஹை, லோவர் ஹை, லோ அந்த மாரி ஒரு டவு தியரி படி இது கன்டினியூஸா கீழ தான் போயிட்டுருக்கு. ஆ மேலும் வந்து பார்க்கலாம். இதுவும் உடைஞ்சிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நிஃப்டி வந்து கடவுள் தான் காப்பாத்தணும். அது எங்க வேணாலும் போகும். இப்போ 5 மினிட்ஸ் போய் சார்ட்ல போய் பார்க்கலாம். நேத்து வந்து ஒரு மூவ் குடுத்துச்சு டவுன் சைட்ல. ஆனா வந்து அது ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்ன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் கீழ வந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்ன்னு சொல்ல முடியாது. எது ஃபாஸ்ட் மூவ்ன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் செம்ம ஃபாஸ்ட் மூவா இருந்துச்சு. 13th ஆஃப் மார்ச் செம்ம ஃபாஸ்ட் மூவ் வந்துச்சு. எப்பவுமே மார்க்கெட் இந்த மாரி விழுந்துச்சு. யாரோ மாடி படியிலருந்து தள்ளி விட்டா எப்படி கடகடன்னு விழும். அந்த மாரி செம்ம ஃபாஸ்ட்டா விழுந்துச்சு. ஆனா லாஸ்ட் டைம்ல ஒரு 245க்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேல போச்சு. அவ்வளதான். கொஞ்சம் மேல போச்சு. ஸோ இதுதான் இந்த இந்த மாரி இதுல வந்து நீங்க போட்டீங்கன்னா, உங்க ஹார்ட் பீட்டும் ரைஸ் ஆவாது. இந்த மாரி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட் பீட்டும் ரைஸ் ஆவாது. நீங்க நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு 5 மினிட்ஸ் கேண்டில்ல. ஸோ எண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு லோவா தான் இருந்துச்சு. லோவா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இது நம்மளுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். இது நம்மளுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுவும் பிரேக் ஆச்சுன்னா, ஒரு ஹையர் ஹை பண்ணுச்சுன்னா, அதாவது இதுக்கு மேல போய் இங்க ஒரு ஹையர் ஹை, அதுக்கப்புறம் இதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து மேல போலாம். அப்படி இல்லன்னா, இங்க வந்து இதே மாதிரி லோவர் ஹை குடுத்து கீழ வந்துட்டே இருக்கலாம். ஆ எது வேணாலும் நடக்கலாம் மார்க்கெட்ல. நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஆ ஃபுல் அண்ட் ஃபுல் எத பேஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த காம்போனன்ட்ஸ் இருக்கு பாருங்க. நிஃப்டி 50 காம்போனன்ட்ஸ் அத பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க அந்த நிஃப்டி 50 காம்போனன்ட்ஸ கூட நீங்க பார்த்துட்டே இருக்கணும். ஸோ லெவல் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதுக்கு கீழ போய் க்ளோஸ் ஆச்சுன்னா 16,899 அதாவது கொஞ்சம் வேணும். இங்க வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா, இது வந்து கீழ போகலாம். அப்படி இல்லன்னா, இதுக்கும் மேல போச்சுன்னா, அதுக்கப்புறம் மேல போலாம். ஆனா சொல்ல முடியாது. இந்த இடத்துல வந்து திருப்பி ஒரு ஹேமர் வந்து திருப்பி கீழயும் போயிடலாம். ஸோ என்னோட வியூ வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நீங்க செல்ஃப் கத்துக்கிறத பர்ப்பஸ்ல நீங்க வந்து பாருங்க வீடியோஸ். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் வந்து மேல வரப்போற வீடியோல உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். எப்படி வந்து ஒரு ₹500ல அ எப்படி வந்து ஒரு ₹250, ₹200ல ரிஸ்கே இல்லாம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு USD INR எப்படி ட்ரேட் பண்ணலான்றத சொல்லிக் குடுக்க போறேன். Thank you so much for watching. I'll catch you in my next video. Bye bye. Take care.